இந்த ஃபோட்டோவில் பாருங்களேன், அவங்களுக்கு வந்து காது ஹோல்ஸ் எவ்வளோ பெருசாக கிழிஞ்சு போயிருக்குன்னு பாருங்களேன். அவங்க வந்து தையல் போட்டு தான் இந்த மாதிரி காது ஹோல்ஸை வந்து அவங்க சின்னது பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அவஸ்தை இல்லாமல் இயற்கையாகவே நம்ம சின்னதாக்கலாம். என்னுடைய காது ஹோல்ஸையும் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் காதில் பாருங்களேன், பெரிய பெரிய கம்மல் போட்டு இவ்வளோ பெரிய ஹோல்ஸ் கிழிஞ்ச மாதிரி ஆகி போயிடுது. இந்த மாதிரி மாத்திரம் இல்லாமல் ஃபுல்லாகவே கிழிஞ்சு போயிடுது பாருங்களேன். அந்த மாதிரி இருந்தா கூட நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா அந்த சதை கூடும். உங்களுக்கு 2 சிட்டிகை அளவுக்கு தூள் உப்பு எடுத்துட்டு அதுல வந்து ஒரே ஒரு சொட்டு தண்ணி இந்த மாதிரி நல்லா வச்சுடுங்க. இந்த உப்பு வந்து கரையக்கூடாது. இதை வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் அப்படியே இந்த கையில் இந்த விரல் அப்படி எடுத்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு விரல் இந்த பக்கம் ஒரு விரல் இந்த ஹோல்ஸில் நல்லா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் நல்லா ஏற்படும் இந்த இடத்துல. இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, லேசாக தொடச்சி விட்டுதுங்க. நான் உடனே இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் உடனே துடைக்கிறேன். இந்த மாதிரி தொடச்சிட்டு அடுத்து வந்து இன்னொரு பொருள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆலிவ் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆலிவ் ஆயிலை வந்து என்ன செய்யுங்க, மற்றபடி வந்து தேங்காய் எண்ணெய்லாம் போடக்கூடாது. ஆலிவ் ஆயில் தான் பெஸ்ட்டு. அப்படி உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா மஸ்டர்ட் ஆயில் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் எடுத்துட்டு இதை என்ன செய்யுங்க, நல்லா கொஞ்சம் கையிலேயே ரப் பண்ணி கொஞ்சம் லேசாக சூடு ஏறட்டும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை என்ன செய்யுங்க, அப்படியே நல்லா இப்படி பண்ணிவிட்டு காதை வந்து நீங்கள் கழுவக்கூடாது. அந்த உப்பு போட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, கையிலே சும்மா தொடச்சிட்டு அப்புறம் இந்த எண்ணெயை நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுங்க. கொஞ்சம் நல்ல ஒரு 5 நிமிஷம் இதில் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுங்களேன். இது வந்து உங்களுக்கு அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி ரத்த ஓட்டத்தையும் நல்ல ஃப்ளோவாக இருக்க வச்சு சதையை வந்து கூட வைக்கும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஒரு 10 நாள் கிட்ட 10-15 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யணும். தினம் நைட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு விட்டுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடாமலே 4 வட்டமாக இந்த சதை வந்து இயற்கையாகவே உங்களுக்கு சேர்ந்து இந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு சின்னதாகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து கொஞ்ச நாளாக இந்த மாதிரி தான் செஞ்சுக்கின்னு இருக்கிறேன். ரொம்ப கிழிஞ்சு போயிருக்குதுன்னு பாருங்களேன். இதில் எந்த கம்மலுமே என்னால் போட முடியல. இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இப்போ வந்து மைக்ரோ மெடிக்கல் டேப்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் அப்படி இல்லாட்டினா இதை வந்து பேப்பர் டேப்புன்னு கூட சொல்கிறாங்க. என்ன செய்யுங்க, நீங்கள் கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த டேப்பை வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் காதுல வர்ற மாதிரி நம்ம ஒட்டி விட்டுணும். இது நைட்டு ஃபுல்லா அப்படியே தான் நம்ம காதுல இருக்கணும். காலையில வந்து நம்ம எடுத்துடலாம். இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன்ன்றதால கொஞ்ச நாள் பிடிக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து பெருசா இருக்கு பாருங்க, அது சின்னது ஆகிறதுக்கு நம்ம டெம்பரவரினா எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டெம்பரவரியா நம்ம எப்படி அந்த ஹோல்ஸை வந்து சின்னதாக்கிட்டு நம்ம பெரிய பெரிய கம்மல் போடலான்னு. ஸ்டிச்சஸ் போட்டு அதை கைட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப வலி எடுக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி ஈஸியா உங்க காது பெரிய ஓட்டையை நீங்க சின்னதாக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து ஆலிவ் ஆயிலும் உப்புலாம் போட்டு நான் மசாஜ் பண்ணி நான் வச்சேன் பார்த்தீங்களா. ஒரு 20-25 நாளில் இந்த எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருந்தது இப்போ அப்படியே மூடின்னு வந்திருக்குது பார்த்தீங்களா. இன்னுமே நான் கம்மல் போடலை பாருங்களேன். அதனுடைய ரிசல்ட் வந்து லைவாக உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் கழித்து நான் திருப்பி அந்த கண்டினியூட்டி வீடியோ எடுக்கிறேன். எப்பொழுதுமே வீட்டில் இருக்கிறப்போ சின்ன கம்மல் போட்டு நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா வெளியில் எங்கன்னா போகிறப்போ கொஞ்சம் பெரிய கம்மல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒரு 20-25 நாள்லேயே இவ்வளோ ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது ஒரு அதிசயம் தானே. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெம்பரவரி சொல்யூஷன் சொல்கிறேன். இந்த மாதிரி சிலிக்கான் இயர்பேட் இருக்கும். இது ஒரு 45 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை வாங்கி நீங்கள் அந்த ஹோல்ஸுக்கு பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, ஹோல்ஸ் நம்மளால பெரிய கம்மல் போட முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஹோல்ஸ்ல வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் காதுல விட்டிட்டு அதுல வந்து நீங்க எவ்வளவு பெரிய கம்மல் வேணாலும் போட்டுக்கணும். நம்ம வெளியில போகலாம். இது இன்னொரு டெம்பரரி சொல்யூஷன் சொல்றேன். இந்த மாதிரி வேண்டாத ஸ்டிக்கர் பொட்டு எல்லாம் இருக்கும் பாருங்களேன். அதை என்ன செய்யுங்க, ஒரு 2 பொட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு ஹோல்ஸ் பண்ணிட்டு கம்மலுக்கு முன்பகுதி, அதாவது நம்ம காது ஹோல்ஸுக்கு மேல் பகுதி வர்ற மாதிரி ஒரு பொட்டும் அந்த நல்ல கொலை பெருசா இருக்குது பாத்தீங்களா, அந்த காதுல வந்து நீங்க கம்மலை போட்டுட்டு அதே மாதிரி காது ஹோல்ஸுக்கு பின்பக்கமும் இன்னொரு பொட்டையும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுடணும். ஒட்டி விட்டுட்டு நீங்க திருகாணி போட்டு நல்லா திருவி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தொங்காம காதுல அந்த கம்மல் வந்து நல்லா மேல நிக்கும். என்னுடைய பெரிய ஹோல்ஸ்ல இவ்வளவு பெரிய கம்மல் போட்டிருக்கிறேன், தொங்காம அப்படியே நிக்குது பாருங்களேன்.
இது வந்து டெம்பரவரி சொல்யூஷன் தான். இந்த டிப்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே மாதிரி வித்தியாசமான நிறைய டிப்ஸ் வேணும்னா என் சமைப்போம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.